அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். நேயர்களே, வாழ்க்கையில இயல்பாகவே பல சவால்கள் ஏற்படும். இதுல சவால்கள் ஃபர்ஸ்ட் ஏற்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே இந்த மதிப்பெண்கள் அத கரெக்ட்டா வாங்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசான உடனே பெண்கள். பெண்கள் பெண்களுக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்கு. பெண்கள் ஆண்களுக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்கிறார்கள். அதே மாதிரி ஆண்களும் பெண்களுக்கு பிரச்சனையா இருக்காங்க. ஸோ நிறைய பெரிய பிரச்சனைகள், மன அழுத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உறவுகளை எப்படி சமாளிப்பது, இல்ல இதுல எப்படி இருப்பது, அதை பற்றிய ஒரு புரிதல் என்ன அப்படிலாம் தெரியாம சிக்கல்களை ஏற்படுத்திக் கொள்வதுதான். இதுல இன்னைக்கு இளைஞர்கள் குறிப்பாக ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு, இன்னும் பல விவாத மேடைகள்ல இன்னும் அவங்க தீவிரமா பேசுற இந்த கருத்துகள் இருக்கு பாருங்க. இதுதான் சரின்னு ஒரு 10 பேரும், இதுதான் தவறுன்னு ஒரு 10 பேரும், இதையெல்லாம் கேட்டு நம்ம சமூகம் அப்படியே பிளந்து தான் இருக்கு இன்னைக்கு. இன்னும் மேலும் மேலும் பிளப்பதாக தான் இருக்கே தவிர ஒரு ஒரு தீர்வு தருவதாக எதுவுமே இல்லை. இந்த நேரத்துல தான் ஒரு குடும்பம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்டிடியூஷனாக ஆகுது அப்படிங்கிறது என்னுடைய சொந்த கருத்து. ஏன்னா இன்னைக்கு சமூக விதி அப்படின்றதே இல்லாத போயிடுச்சுங்க. இப்ப அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கு பெரும்பாலும் எல்லாருமே ஒத்துப்பட்டாங்க. அதை மீறி இருந்தானாக்கா அதுக்காக சில விளைவுகளை அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருந்தது. அந்த பயம் சில தவறுகளை தவிர்ப்பதாக கூட இருந்திருக்கு. சில பேருக்கு அநீதிகளை இழுத்திருக்கு, அதையும் நான் இல்லைன்னு சொல்லல. ஸோ அந்த அநீதி இழக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் சில பேர்கள் என்ன பெரிய சமூக விதி அப்படின்னு பொங்கி எழுந்து ஆற்றல் மிக்கவர்களாக ஆனாங்க. அது நல்லதுக்காக வந்தவங்க. ஆனா இன்னைக்கு அதே இதை நெகட்டிவா யூஸ் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு புரட்சி செய்பவர்களும் ஒரு பக்கம் இருக்காங்க. ஸோ இதை குடும்பம், இந்த நிலையில தான் குடும்பம் இதுதான் நம்மளோட குடும்ப விதி, இந்த குடும்பத்துல இந்த விதியை நாம ஏன் வைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கலந்து பேசி அந்த இளம் வயதிலேயே அந்த குழந்தைகள் வாயிலாக நம்ம ஒரு வேல்யூஸை நம்ம அவங்களுக்கு உணர வைத்தோம்னா அது ரொம்ப நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, எது லிமிட் அப்படின்றது தெரியாம இன்னைக்கு ஆண் பெண் பழகுறாங்க. ஒரு சிக்கலான ஒரு கேஸ் என் கையில வந்தது. இப்படிதான் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு கோ எஜுகேஷன் ஸ்கூல்ல பழகுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் கல்லூரி முதல் வருடம் படிக்கிற போது எங்கேயோ ஒரு ஒர்க் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வெளியூர் போக வேண்டிய நிர்பந்தம் வந்தது. அப்ப பெண்களும் சில பேர் போயிருக்காங்க, ஆண்களும் போயிருக்காங்க. ஆனால் பேரண்ட்ஸ் என்ன நினைச்சாங்க, சரி நிறைய பெண்கள் ஆண்கள் போகிறதுனால சேஃபா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த பெண் ரொம்ப திறமையான பெண், நல்லா சாமர்த்தியமான பெண் அப்படிங்கிறது ஒரு அபிப்பிராயம். ஆனால் ஒரு அளவுக்கு மேல அந்த உரையாடல்கள், அந்த தொட்டு பேசுறது, இந்த எது எல்லாமே ஃபன், குடிச்சா என்ன, சிகரெட் பிடிச்சா என்ன, நைட் ஷோ போனா என்ன, பப்புக்கு போனா என்ன அப்படிங்கிற ஒரு எல்லாத்தையுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல போய் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பழகி, ஒரே ரூம்ல தான் எல்லாரும் தங்குனா என்ன, ஆண் பெண் சேர்ந்து தங்கினாதான் என்ன, இப்படிங்கிற அளவுக்கெல்லாம் இன்னைக்கு பேசப்படுவதனால இதுல ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து தங்கி இருந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை, இது உடல் ரீதியாக உறவு ஏற்பட்டு விட்டது. இதுக்கப்புறம் பாருங்க, அந்த பையனுக்கு வேற ஒரு அந்த பையன் சீனியர் பையன், அவன் வேற வேலை கிடைச்சு போயிடுறான். ஸோ அப்ப இந்த நிலையில இந்த பெண்ணுக்கு என்ன தீர்வு? இப்போ இந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி நிறுத்துறாங்க. இப்போ இதுல பல கேள்விகள் எழுகிறது இந்த மாதிரி வரும் பொழுது. இதே மாதிரிதான் அலுவலகத்துல என்ன பண்றாங்க, ஒரு மேலதிகாரி ஒரு ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய பவர்ல இருக்காங்க, ஊதிய உயர்வு கொடுக்கக்கூடிய பவர்ல இருக்காங்க அப்படின்னா, அவர் கொஞ்சம் அப்படியே பேசுறாருன்னா சபலத்தோட, இவங்களை இதெல்லாம் இந்த காலகட்டத்துல தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பெண்களுக்கு கவர்ச்சி, அழகு, திறமை, இது மூணுமே தேவை. ஆனா இது மூணுத்தையும் எந்த அளவுல அவங்க மிக்ஸ் பண்ணி வெளிப்படுத்துறாங்கன்றத பொறுத்துதான் அவங்களுக்கு பாதுகாப்பு. ஒரு அழகான ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருது. ஒரு காகம் இருக்கு. அந்த காகம் என்ன பண்ணுதுன்னா, காகம் கருப்பா இருக்கும் இல்லையா, அது பறந்து போகுது. திடீர்னு அதுக்கு ஒரு
எல்லாரும் நம்மள யாருமே நம்மள வந்து தேவைன்னு எடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்மள பெட்டா ஒருத்தன் கூட வளர்க்க மாட்டேங்கிறான். நம்ம கருப்பா இருக்கிறதுனால தானே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அன்னப்பறவையை பார்க்குது. எல்லாரும் அப்படியே ஐயோ வெள்ளை கலர் அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதுக்கு தோணுது, ஒரு தாழ்வு மனப்பாடம் வந்துரு. உடனே போய் அந்த அன்னத்துக்கிட்ட சொல்றது, நீ நல்லா வெள்ளையா அழகா இருக்கல, அதனால உனக்கு எல்லாரும் உன்னை ரொம்ப புகழறாங்கல்ல அப்படின்னுட்டு. அப்போ உடனே அந்த அண்ணன் சொல்லுது, ஐயா நீ வேற, நான் கூட அப்படிதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா என்னன்னா கொஞ்ச நாள் அப்படி சந்தோஷமா இருந்து நான் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு பச்சை கிளிய பார்த்தேன். அத வந்து என்னமா புகழறாங்க தெரியுமா எல்லாரும். அது பேசுதான், அது பச்சை கலர்ல இருக்கான் அப்படின்னு அத அத பார்த்ததுலேருந்து எனக்கு அமைதி போயிடுச்சு அப்படின்னு. உடனே காகம் ஓஹோ அப்படியா, சரி அந்த பச்சை கிளியை போய் கேட்டு வரலாம்னு சொல்லிட்டு பச்சை கிளி கிட்ட போய் சொல்றது, பத்தியா உனக்கு கடவுள் வந்து நல்ல அழகா நிறத்தை கொடுத்துருக்காரு, உனக்கு குரலை கொடுத்துருக்காரு, நீ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கல அப்படின்னு கேக்குது. உடனே அந்த பச்சை கிளி சொல்றது, நான் அப்படிதான் கொஞ்ச நாள் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா என்னோட போராத காலம் நான் வந்து அப்படியே பறந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு மயிலை பார்த்தேன். அது பல வண்ணங்களோட அழகா இருக்கு. அதை என்னமா எல்லாரும் புகழறாங்க, ஆராதிக்கிறாங்க. என்னோட லைஃப் கூட வேஸ்ட் தான், எனக்கும் ஒன்றும் சந்தோஷம் இல்லை அப்படின்ட்டு. உடனே காகம் ஓஹோ அப்படியா கதை போகுது, சரி மயிலை போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு மயில் கிட்ட போய் கேட்குது. நீ தான் இருக்கிறதுலே சந்தோஷமான பறவை போல இருக்கு, நீ பல வண்ணங்கள்ல இருக்க, உனக்கு குறையே இல்லை அப்படிங்குது. உடனே அந்த மயில் சொல்லுது, நீங்கெல்லாம் அப்படி நினைக்கிறீங்க, எனக்கு எவ்வளவு பிரச்சனைன்னு தெரியுமா? நான் பல வண்ணங்கள்ல இருக்கேன், அழகா இருக்கேன்றதுனாலதான் என்னை இங்க இதுல போட்டாங்க, கேஜ்ல. நான் வந்து வெளியே வர முடியாது, சுதந்திரமாவே இல்லை, என்னை அழகுக்கு வச்சுட்டாங்க இங்க. எல்லாரும் வந்து பார்த்துட்டு போறதுக்கு தான் என் வாழ்க்கை. இதை நீங்கெல்லாம் பாருங்க, என்ன சுதந்திரமா ஜாலியா இருக்கீங்க அப்படிங்குது. ஸோ என்ன ஒரு அழகான கருத்துள்ள ஒரு கதை தெரியுமா இதுல. நாம இன்னைக்கு நினைக்கிறோம் இது இருந்தாதான் சந்தோஷம், அது இருந்தாதான் சந்தோஷம்னு. அப்படி கிடையாது. அந்த அழகுனாலும் சரி, கவர்ச்சினாலும் சரி, திறமையினாலும் சரி, எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு வந்து ஒரு வாழ்க்கையில வெற்றியிலே கிடைக்குது. வெறும் அழகை மட்டுமே பிரதானம்னு நினைக்கிற பொழுது என்ன ஆகும், அவங்க வந்து சிறை கைதிகளாக தான் ஆயிடுறாங்க வாழ்க்கையில. அடைப்பட்டு போயிடுறாங்க. அந்த பொசசிவ்னஸ்ல சில ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா கூட தன்னோட ஒய்ஃப் வந்து ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்ற ஒரு ஆங்கிள்லயே பார்க்கக்கூடிய ஒரு கணவன் அமைஞ்சிட்டாக்கா அவங்களை சிறைப்படுத்தி வீட்டுக்குள்ளேயே வைப்பவர்களாக ஆக்கிடுறாங்க. அதே மாதிரி வெளியில போயிட்டு இவங்களோட திறமையை வந்து இவங்க நம்பாம போகும் பொழுது, கவர்ச்சியை காட்டியே நம்ம வந்து ஏதாவது சான்ஸ் வாங்க முடியுமா, ஊதிய உயர்வு வாங்க முடியுமா, இல்ல ஏதாவது முயற்சி பண்ண முடியுமான்னு நினைச்சு வந்துட்டாங்கன்னு வைங்க. இப்போ இதுல வந்து ஒரு ட்ரிக்கியான ஒரு சிச்சுவேஷன். இதுல சரி தவறு என்பது பார்ப்பதை விட அல்டிமேட்டா ஒரு திறமை இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்னதான் முன்னிலைப்படுத்தினா கூட அப்ப வந்து வெற்றி அடைய முடியாது. அப்போ அவங்க வந்து தோல்வி அடையும் பொழுது உடனே வந்து என்ன சொல்றாங்க, ஆண்கள் எல்லாம் தவறானவங்க, என்னை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருக்காங்க. ஆனா அவங்க முன்னாடி யோசிச்சிருக்கணும். இத வந்து அவங்களுடைய சுய ஆய்வு தான் இதுக்கு. தன்னுடைய இன்னைக்கு இருக்கிற இதுல வந்து திறமை வந்து பெரிய அளவுல இருந்தா கூட வந்து திறமை உள்ளவர்கள் அத்தனை பேருமே வெற்றியாளர்களா ஆயிட்டாங்களா, அதுக்கு கூட வந்து விடை வந்து பாசிட்டிவா இல்ல. அப்ப அங்க ஒரு மிக்ஸ் தேவைப்படுது. அங்க ஓரளவுக்கு ஒரு சாதுரியம் அப்படிங்கிறது வந்து தேவைப்படுகிறது. சோ இதையெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு இளைஞர்களுக்கு நம்ம புரிந்து கொள்வதற்கு நம்ம வந்து சொல்லித்தர வேண்டுமே தவிர, எப்படி நம்ம வந்து ரிஸ்க் ஏற்படுது வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி தரணுமே தவிர, எடா கூடமா போய் எதையும் ஆய்வு செய்யாம எவ்வளவு ரிஸ்க் இருக்குன்றதெல்லாம் பார்க்காம இவங்களா எல்லா செயல்லையும் ஈடுபட்டுட்டு அதற்கப்புறம் தான் எதிர்பார்த்த இது நடக்கல அப்படிங்கிற பொழுது மற்றவர்களை குற்றம் சாட்டுவதாகவும் பழி போடுவதாகவும் இருப்பது எந்த விதத்தில் சரின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா பல இடங்கள்ல இப்படிதான் ஏடாகூடமா போயிடுது. சோ இந்த நிலையில குடும்பத்துல வந்து நிச்சயமாக பாதுகாப்பு அப்படிங்கறத வந்து என்னன்னு அந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அவர்கள் வாயிலாகவே சொல்ல வைக்கணும். ஏன்னா இப்போ அதை நம்ம கேள்வி கேட்டோம்னாலே போறோம், அவங்களுக்கு அட்லீஸ்ட் அது மண்டையில போய் வேலையாவது செய்யும். நீ குடிப்பது சரிம்மா, நீ வந்து பாய்ஸ் எல்லாம் குடிக்கிறாங்கன்ற, நீயும் போய் குடிக்கணுங்கிற, சரி ஓகே நீ போ, 4 பசங்களோட நீ போய் குடிக்கிறியா, சரி ரைட்டு. ஸோ இந்த மாதிரி நிலைமை ஆகும். இந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன ஆறுது அப்படின்னு சொல்லி நம்ம சில கேஸ் ஸ்டடிஸ் டிஸ்கஷன் பண்ணும் பொழுது அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் அது போய் மைண்ட்ல வந்து ஒர்க் ஆகும். அப்படி இல்லாம நம்ம ரொம்ப டைரக்டிவா நீ பண்ணக்கூடாது, நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி ஏற்கனவே ரெபல்யூஸ் ஆட்டிடியூட் இருக்கிறவங்க, எதிர்க்கணும்னு குணம் இருக்கிறவங்க இன்னும் எதிர்க்கிறவங்களா ஆயிடுவாங்க. ஸோ அதனோட விளைவு என்னன்னாக்கா அந்த புரியாத வயதுல அவங்க பாதிக்கப்படுறாங்க.
சரி நேயர்களே, ரொம்ப சிக்கலான ஒரு காலகட்டத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதையெல்லாம் மீறி நம்ம நல்லவர்களாக இருப்பது அப்படிங்கிறது தான் இந்த கலியுகத்துல பெரிய சவால். முயற்சிப்போம். நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.